मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நிறுத்து பிஸ்கெட் இருக்கு. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு இப்போ நாம பார்க்க போற முக்கியமான நபர் யாரு அப்படின்னா சமுதாயத்துல போற்றப்பட வேண்டிய ஒரு நபர். இதோ இவர்தான் அவரு. எனக்கு கேமரானா பயமாச்சே. நீ எதுக்கு பயப்படுற? உன்னை பேட்டி எடுக்க தான் வந்திருக்காங்க. உன்னோட வீடியோவை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. நீயே கொஞ்சம் பாரு. உலகமே இப்போ உன் பேச்ச கேட்க வெயிட்டிங். ஆமா, இவரோட பேச்ச கேக்குதா? இப்ப உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. ஓ, சும்மா இருப்பா, என்ன விட. அட, என்னையே விட மாட்டேங்கிற, விடு. சொன்னா கேட்க மாட்டியா? இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு நபரா கேட்காமலே இந்த பாட்டிக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஆமா, நம்ம முன்னோர் என்ன சொல்லிருக்காங்க, கேட்டாதான் உதவி பண்ணணும்னு இல்ல, கேட்காமலே அவங்களுக்கு நாம உதவி பண்ணலாம். அதத்தான் நான் அவங்களுக்கு பண்ணேன். உன்னை நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இவன் தானா என் நண்பன்? உண்மையாவா? கரெக்டா சொன்னீங்க. ஆமா நண்பா, பாத்தீங்களா என் நண்பனை கேட்காமலே எப்படி உதவி செஞ்சிருக்கான்னு. போதும் போதும், எனக்கு யாரும் என் முன்னாடி நின்னு புகழ வேண்டாம். எல்லாத்தையும் தாண்டி நான் என்னுடைய கடமையை தானே செஞ்சேன். நண்பா, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது. என்ன சொல்றீங்க? இந்த சமயத்துல நீங்க உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அட, உனக்கு என்ன ஆச்சு? அவருக்கு என்னாச்சு பாருங்க, அவனுக்கு ஏதோ ஆகுது. பிஸ்கெட் நினைச்சு துணி சோப்பா சாப்பிட்டுருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ வசனம் எல்லாம் பேசினா இவனை காப்பாத்து. இந்த நேரத்துல நீ இவனை காப்பாத்துறத வைய, நாம அதையும் வீடியோ எடுத்து போட்டு வைரல் ஆயிரலாம். ஆமா, தயவு செஞ்சு அவனை காப்பாத்து. அதை எடுத்து வீடியோ போட்டு வைரல் ஆயிடுவேன். இன்னும் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கா? உன் நண்பன் துணி சோப்பா சாப்பிட்டு வாயில நுர தள்ளிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்றா. ஏன் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாரும் பாக்குறாங்க பாரு. ஏதாவது பண்ணு. அது நான் என்ன சொல்றதுன்னா, அது துணி சோப்பை எப்படி ட்ரீட் பண்றதுன்னா. அட ஆமா, கரெக்டா சொன்ன நண்பா. அவன் டாக்டர் கிடையாதுல. போடு. நீ டாக்டர் இல்லனா கூட ஏதாவது செஞ்சதாண்டா வீடியோல வைரல் ஆக முடியும். ஏதாவது பண்ணு. பரவாயில்ல விடுங்க, நாங்க ஏற்கனவே எடுத்துட்டோம். அந்த ஃபுட்டேஜ் கொடுத்தாலே வைரல் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து என்ன தெரியுது? துணி சோப்பா நாம சாப்பிடுறதுக்குலாம் பயன்படுத்த கூடாது. நீ எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்க தெரியுமா? இன்னில இருந்து நீ தான் வைரல். எல்லாரும் உன்னதான் ஃபாலோ பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம பிக் லாஸ் நிகழ்ச்சியே நீ தான் ஹோஸ்ட் பண்ண போற. அத பார்த்து நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. ஏய், இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்காத. நான் ஏன் நினைச்சு பார்க்க கூடாது? வாழ்க்கையில பிரபலமா இருக்கவங்களுக்கு தான் எல்லாமே அமையுமா? உங்கள மாதிரி நான் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் இதெல்லாம் அமையாது. சரி, இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமே இல்ல. என்னது டைமே இல்லையா? இப்ப நான் உண்மையிலேயே ரொம்ப பிரபலம் ஆயிட்டேன். சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன். சரிங்களா? நீங்க பின்னாடியே வாங்க. என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. ரொம்ப ஓவரா பண்றா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்களின் ஒருவன் ஷோ. இந்த ஷோவுக்காக இப்ப பிரபலமான ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பார்த்துட்டு இன்னைக்கு ஊர்ல இருக்க பாட்டி தாத்தாக்களை நிறைய பேர் உதவி செய்றாங்க. இப்ப நாம எல்லாரும் அத பார்க்க போறோம். ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த தாத்தா அந்த பையனை கரையில வச்சு முதலுதவி பண்றாரு. இந்த மாதிரி பெரியவங்களை காப்பாத்துறாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் நீங்க செஞ்ச அந்த செயல் தான். இதுல என்னங்க இருக்கு? பெரியவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது ஒரு சாதாரண விஷயம் தானே. இதுக்காக இன்டர்வியூ அது எதுன்னா அது எப்படி? நீங்க உள்ளூர் பிரபலமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். என்ன இது? இவ்வளவு நேரம் ஆளை காணோம். இந்த 1/2 மணி நேரத்துல படம் ஆரம்பிக்க போகுது. சீக்கிரம் வாங்க போலாம். ஆமா, எங்க அவரு? அவன் உள்ள இருக்கான். ஏதோ வந்துருவாம்மா. பிரபலங்கள்னா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, தெரியும்ல? ரொம்ப அழகா இருக்க. ஏய், நீ ரொம்ப ஓவரா பண்ற. இந்த பலூனை ஊதி உன் மூஞ்சில வெடிக்க வச்சிருவேன்.
நீ உன்கிட்ட இருக்கிற பலூனை ஊதுனா நான் என்கிட்ட இருக்க ஃபுட்பாலையே அடிப்பேன் தெரியுமா? ஏன்னா நான் ஒரு பிரபலம். பிரியா விடு, அவன் பாக்கெட்ல 5 ரூபா இருந்தாலே சீன் போடுவான். இப்ப 50 ரூபா வச்சிருக்கான். ஓவரா பண்ணதா செய்வான். நடந்து போனா 10 நிமிஷத்துல தியேட்டர் வந்துரும். வாங்க நடந்து போலாம், டைம் ஆகுது. அதெல்லாம் முடியாது. என்ன பேசுறீங்க? ஒரு பிரபலம் நடந்து போகிறதா? நான்லாம் கார்ல தானே வருவேன். நம்ம கார்ல கூட வரலாம், ஆனா காசுதான் இல்லையே. உன்னோட மோதிரத்தை நான் வித்துட்டேன். காரை புக் பண்ணிருக்கேன். நீங்க யாரும் அதுல வரக்கூடாது. நான் மட்டும் தான் அதுல வருவேன். கார் வந்ததுக்கு அப்புறம் நான் அதுல கெத்தா போவேன். இவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, உங்க வசதிக்கு நீங்க கார்லயே வாங்க. நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். நாம போலாமா? இல்ல தப்பா நினைக்காத, கார்லயே போயிடுற, அதான் கம்ஃபர்டபிளா இருக்கும். நான் அவர் கூடயே போறேன். எங்க ஜோடியை பார்த்து உலகமே கண்ணு வைக்க போகுது. வாங்க சார், உங்களுக்காக கார் காத்துட்டு இருக்கு. அங்க போய் அவனுக்கு அவார்டு மட்டும் கொடுத்துட்டாங்க. அவன் ஆட்டத்தை தாங்க முடியாது. போறாமடா. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். நம்மள விட்டுட்டு போன இடத்துக்கு நாம ஏன் போகணும்? என்ன மறந்துட்டியா? தியேட்டர்ல பாப்கார்ன், சமோசா, ஜூஸ் எல்லாம் கிடைக்குமே. வேணாமா? அப்புறம் எதுக்கு மத்தத பத்தி யோசிச்சுக்கிட்டு? ஓட்டனா வா போலாம். இருங்க, நானும் யோசிக்கிறேன். எனக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். அப்ப நானும் வரேன். நம்ம போய் படத்தை மட்டும் பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வந்துருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் ஒண்ணா போவோம். என்னதான் அவன் பந்தாவா கார்ல போனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா நடந்து பேசிட்டு போனா எப்படி இருக்கும்? அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க போலாம். என்ன சொல்றீங்க? ஆமா நண்பா, வா ஜாலியா நடந்து பேசிட்டே போலாம். உங்களுடைய பாசத்துக்கு நான் தலை வணங்கியே ஆகணும். நம்முடைய ஆக்ஷன் சாரை நீங்க வருக வருக என வரவேற்கிறேன். அடடா, நன்றி நன்றி. இந்த மாதிரி மகத்துவமான ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நம்ம ஊர்ல மழையே வருது. இந்த பிரபலமானவர் என்ன செய்தார் தெரியுமா? இவர் செய்த ஒரு காரியத்தால. இல்ல இல்ல, என்ன பத்தி பெருமையா பேசாதீங்க. எனக்கு ரொம்ப புகழ்ச்சி பிடிக்காது. பாத்தீங்களா, இவரு ரொம்ப தன்னடக்கத்தோட இருக்காரு. இவர மாதிரி ஆளுங்க தான் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவை. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். அன்னைக்கு நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டியை பார்த்தேன். அவங்க நடக்க முடியாம போயிட்டு இருந்தாங்க. அவங்கள ரோட் கிராஸ் பண்ணி விட்டதுனால தான் எனக்கு 25 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க தெரியுமா? அந்த பாட்டிக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் பாட்டிகளுக்கும் தாத்தாக்களுக்கும் உதவி பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். சமூகத்துல இருக்க பெரியவங்களை நம்ம மதிச்சாதான் நாமளும் நல்லா இருப்போம். 25 மில்லியன் சப்ஸ்கிரைபரா? தாத்தா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன். தாத்தா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன். பாட்டி பாட்டி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வாங்க தாத்தா, நீங்க இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மாமா, நீ தயவு செஞ்சு இந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி விட வேண்டாம். என் வீடு இங்கதாம்மா இருக்கு, நான் போய்க்கிறேன். நீ போமா. சரி சரி. ஹலோ தாத்தா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணடா. ஏய், யார பார்த்து தாத்தாங்கற? உன்னை அடிச்சு காலி பண்ணிடுவேன் பாத்துக்க. சரி தாத்தா, தெரியாம பேசிட்டேன். தப்பான ஆளுகிட்ட வந்துட்டேன் போல. சரி, டைம் ஆயிடுச்சு. பெரியவரே, நான் உங்களை தூக்கிட்டே போய் விடுறேன். என்ன இவ்வளவு உயரத்துல இருக்கும்? எப்பா விட்டி நான் சதறிடுவேன். பேராண்டி, என்ன எப்படியாவது காப்பாத்து. தோ வந்துட்டேன் தாத்தா. யாருக்காவது உதவி பண்ணணுமா? இந்த தாத்தாக்கு பண்ணலாம். தாத்தா, என் கூட வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். எனக்கு உதவி வேணாம், நானே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 25,000 சப்ஸ்கிரைபருக்காக என்ன பாடப்படுத்துறீங்க? பாட்டி பாட்டி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என்ன பண்ணி வச்சிருக்க? என்னுடைய சீக்ரெட் ஃபார்ம்ல அவங்க கிட்ட சொன்னேன். எனக்கு எப்படி 25 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. அனி, நீ பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா உனக்கு? நான் ரொம்ப பிரபலம் ஆயிட்டேன். என்னுடைய சீக்ரெட் ஃபார்ம்ல அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னு உங்களுக்கு பொறாம. நானும் உங்ககிட்ட சொல்றேன், நீங்களும் அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. என்ன? அவரை பார்த்து பொறாமப்படாதீங்க. டிரைவர், நீங்க போய் வண்டி எடுங்க. அட, டிரைவர், வண்டியை நிறுத்துங்க சீக்கிரம். அனி, எங்கம்மா போற? நில்லு. வா, போய் பாப்போம்.
பாட்டி என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு நீங்க கூட ரோடு கிராஸ் பண்ண முடியாம நின்னுட்டு இருந்தீங்கல்ல, அப்ப நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணனே. உங்களாலதான் எனக்கு 25 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சிருக்காங்க. பிரபலம் ஆயிட்டா நாளைக்கு ஆக்ஷன் ஸ்டாராவும் ஆயிடுவேன். என் ஹஸ்பண்டுக்காக ஆஸ்பத்திரி வாசல்ல இருந்த என்ன கொண்டு போய் ரோட கிராஸ் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டியடா பாவி. அதனால நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே போல. உன்னால தாண்டா எல்லாமே. என்னது? எனக்கு தான் வயசாயி கண்ணு போயிருச்சு. உனக்கு என்னடா நல்லா தானே இருக்க? ஏன்டா அந்த மாதிரி கோமாளி வேலையெல்லாம் பண்ற? இவனெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? கோமாளி மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் கை. உங்க நல்லதுக்காக சொல்றேன், இவன் கூட எல்லாம் யாரும் சேராதீங்க. அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவனுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல. இவன் இருக்கானே, இவன் மூஞ்ச நாங்க பார்த்ததே இல்ல. பாட்டி என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம அந்த தப்ப செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், சரிங்களா? நீ மட்டும் இல்ல, ஊர்ல பாதி பேர் இப்படிதான் வைரல் ஆகுறேன்னு சொல்லி மத்தவங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. இப்பயாவது நிறுத்திக்கோ. இல்ல, நான் டிஸ்டர்ப் பண்ணணும்னு பண்ணல. அவங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு மட்டும் தான் நினைச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். பண்றதெல்லாம் பண்ணுனாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ச்சே, உன்னை போய் கெத்து நினைச்சேன். நீ ஒரு வெத்து. ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கெத்து. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்னமா கிளைமேக்ஸ் வந்துருச்சா? எல்லாருமே திருந்திட்டாங்க. இதுக்கு மேல எப்படி கதையை கொண்டு போறது? இதுக்கப்புறம் கதையை கொண்டு போக முடியாது. இதோட கன்க்ளூஷன் தான். அப்ப அந்த கருத்தை நானே சொல்லிடுறேன். பேரு புகழ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கிடைச்ச நண்பர்கள் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்கல. இன்னொரு விஷயம் சொல்றேன், கோமாளித்தனம் பண்ணி வைரல் ஆகாதீங்க. நல்ல விஷயங்களை பண்ணி வைரல் ஆகுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் பெருமை. அதனால நாட்டுக்கும் வீட்டுக்கும் நிறைய நல்லது இருக்கு. முக்கியமா வெற்றி வரும்போது எல்லாரும் அடக்கமா இருந்தாலே போதும். புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு மோட்டிவேஷன் டயலாக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதையும் வைரல் ஆக்கிடுங்க ப்ளீஸ்.